வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக் மேகி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு ஸ்மால் ஆனியனை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளியை சாப் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி இலையை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 எக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன், 2 ஸ்கொயர் மேகி எடுத்திருக்கேன், 2 மேகி மசாலா எடுத்து வச்சுருக்கேன், 400 ml அளவுடைய 1 கப் தண்ணீர் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த சின்ன சைஸ் பல்லாரியை ஆட் பண்ணுறோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஒரு சின்ன தக்காளியை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 400 ml அளவுடைய 1 கப் தண்ணீரை ஆட் பண்ணுறோம். 2 பேக்கெட் மேகி மசாலாவை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேகியை உடைச்சி ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் 1/2 கப் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். மேகி நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இலையை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணுங்க. இப்போ எக் மேகி ரெடி ஆயிட்டு நம்ம இன்னொரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேஸ்டியான எக் மேகி ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.